ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வேக போட்டுக்கிடுங்க. அதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. ஒரு பேன் வச்சுட்டு இந்த தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிடுங்க. நல்லா செவந்து வாரது வரை வறுத்த பிறகு அதுக்கு கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. இன்னொரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய், பெருஞ்சீரகம் போட்டு தாளித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு அதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனா டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா தயாராகிருக்கு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ஆப்பத்துக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்.